பிக் பாஸ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு சீசன் நடந்திருக்காது. விஜய் பார்வதி அதாவது முதல் பெண் போட்டியாளர் ரெட் கார்டு வாங்கின சம்பவங்க. ஆமாங்க, பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப 2 ரெட் கார்டு, அதுவும் கமருதீன் பார்வதி 2 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள அவங்க என்னென்னமோ விஷயங்கள் பண்ணதெல்லாம் போட்டியாளர்கள் எப்படியோ சகிச்சிட்டு இருந்துட்டாங்க. வெளியில இருக்கிறவங்க இவங்க பண்ற தொல்லைகளை தாங்க முடியாம பயங்கரமா திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. வார்த்தைகளால ஒவ்வொருத்தரையும் நோகடிக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, மூஞ்சைய பாரு, இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப அசிங்கமாவே யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கமருதீன் அவரு பண்றாரு. சில நேரத்துல இவரோட வார்த்தைகளை தாங்கிக்க முடியாம எதிரில இருக்கிறவங்களும் அவ்வளவு கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாங்க. நேத்து சாண்ட்ரா அவங்கள ரொம்ப கோவமா இவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன இவங்க 2 பேரும் இவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் அவ்வளவு தூரம் கோவம் வந்துச்சு. விஜய் பார்வதி அவங்களும் கமருதீன் அவரும் என்னதான் நான் செஞ்சது நியாயம்தான், நாங்க இப்படி பண்ணது சரிதான், என்ன பார்த்து அந்த வார்த்தையை அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னது. அதாவது சாண்ட்ரா அவங்க வேணும்னு அப்படி சொல்லல, வெளியே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயத்த, அதாவது வைல்ட் கார்டு போட்டியாளரா அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க, அவங்க நிறைய விஷயங்களை பார்த்துட்டு போயிருப்பாங்க, வெளியே இவங்களை பத்தி சமூக வலைதளங்கள்ல என்ன ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்த தான் சொன்னாங்க. சரி, கோவத்துக்கு கோவம், அவங்களும் பேசினது தவறுதான். ஆனாலும் கமருதீன் பார்வதி பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல. அந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாருக்குமே கோவம் தான் வருது. அதுவும் பார்வதி ரொம்ப கோவமாகி அவங்கள கீழே தள்ள முயற்சி பண்ணது, இது எல்லாமே ரொம்பவே கோவமா தான் இருந்துச்சு. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே யோசிக்கவே கிடையாது. அடுத்தவங்களை தள்ளி விட்டுட்டு இவங்க அந்த கார்க்குள்ள இருந்து வின் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா இவங்கள அறியாமையே அந்த டாஸ்க்ல தோத்து இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அந்த வகையில கமருதீன் பார்வதி இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் அடுத்தடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுத்த இந்த முடிவு சரிதான். ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த ரெட் கார்டு கொடுத்திருக்கணும். இதுக்கு முன்னாடி கமருதீன் அவங்க பார்வதி அவங்களோட முகத்துல காயம் பட்டப்ப அப்ப யாருமே எதுவுமே கேட்கலன்னு சொன்னாங்க. டாஸ்க்னால நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது எல்லாமே தெரியாம நடக்கிற விஷயங்கள். ஆனா இப்ப தெரிஞ்சுதான் இவங்க 2 பேரும் இந்த விஷயங்கள் பண்ணாங்க. அவங்கள தள்ளி விட்டது, அவ்வளவு தூரம் அவங்கள வார்த்தையால நோகடிச்சது, மென்டலி ஒருத்தவங்களுக்கு அவ்வளவு தூரம் தொல்லை கொடுத்தது, இதெல்லாம் ரொம்பவே தப்பு. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சண்டையை தூண்டி தூண்டி விட்டு இன்னும் அதிகமா பேச வச்சது என்னமோ பார்வதி அவங்க தான். பார்வதி அவங்க பண்ணது இதுல ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் தான். சண்டை போட்டுக்கிட்டது தப்பு கிடையாது. ஆனா கமருதீன் அவரை தூண்டி தூண்டி விட்டு மறுபடியும் பேச வச்சது ரொம்பவே தப்பு. வெளியே கூட அவங்க இத நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க கிட்ட நேரடியா பேசியிருக்கலாம். கமருதீன் அவரை தேவையில்லாத வார்த்தையை பேச வச்சு தூண்டி விட்டது பார்வதி அவங்க தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முதல் ரெட் கார்டு பார்வதி அவங்களுக்கு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. தப்பு செய்யறவங்களை விட அதுக்கு தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகமா கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்வதி அவங்க முதல் பெண் போட்டியாளர், அதுவும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வர்ற அளவுக்கு விளையாட்டை விளையாடி இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.